நேர்கள் அனைவருக்கும் சினிமா செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பச்சை கொடி அனிருத், சன் டிவி காவியா மாறன் கல்யாணமா? இரண்டுமே பாரம்பரிய குடும்பங்கள் பிரபலம். அனிருத் ரவிச்சந்தர் சமீப காலமாக காதலிப்பதாக செய்திகள் கசிந்து வருகின்றன. சன் டிவி உரிமையாளரான கலாநிதி மாறனின் ஒரே மகளும் IPL போட்டிகளில் விளையாடி வரும் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளருமான காவியா மாறனை அனிருத் காதலிப்பதாக இணையத்தில் கிசுகிசுக்கள் பரவி கொண்டிருக்கின்றன. இதை இருதரப்பிலும் இன்னும் உறுதிப்படுத்தவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஒருவேளை விரைவில் அனிருத் காதலுக்கு பச்சை கொடி காட்டலாம் என்று சோசியல் மீடியாவில் கமெண்ட்கள் பதிவாகி வருகின்றன. மூத்த பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன், அனிருத் காவியா மாறன் இருவரும் காதலிப்பது நிஜம் போல தெரிகிறது. ஆனால் இது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. அமெரிக்காவில் உள்ள வேகாஸில் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். இதற்கான ஆதாரமும் உள்ளது. ஆனால் இது பெரிய இடத்து விவகாரம் என்பதால் வெளியே இதுவரை தெரியவில்லை. மீடியாக்களிலும் இந்த செய்தியை வெளியிட பலர் தயங்குகிறார்கள். அனிருத் குடும்பம் மிகப்பெரியது. பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது அப்பா சுப்பிரமணியம் தமிழ் சினிமாவின் பிதாமகன். அந்த காலத்தில் பெரிய தயாரிப்பாளர். அனிருத்தின் இன்னொரு தாத்தா SV ரமணன், அவரும் நடிகர் தான். நிறைய குறும்படங்களை எடுத்து அனிருத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்யணும் என்ற நினைப்பு உள்ளது. அனிருத் மிகவும் ஜாலியான நபர். தனுஷ், அனிருத் இருவருமே ஜாலியானவர்கள். சும்மா இருந்த அனிருத்தை மியூசிக் போட வைத்தது தனுஷ். ஆண்ட்ரியாவை திருமணம் செய்ய போவதாக ஏற்கனவே ஒருமுறை வதந்தி பரவின. ஓய் திஸ் கொலவெறி முதல் ரஜினி படம் வரை அனிருத் இசையமைத்து விட்டார். அவருக்கென தனி ரசிகர் கூட்டம் உள்ளது. இளையராஜா, ரஹ்மான் இருவரையும் மிக்ஸ் செய்து மியூசிக் செய்பவர். அந்த பக்கம் காவியா குடும்பத்தை பார்த்தாலும் டாக்டர் கலைஞரின் குடும்பம் பேரன் சன் பிக்சர்ஸ் நம்பர் 1 ஆக விளங்குவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இன்றைக்கு வரைக்கும் கேபிள் டிவியில் 4000 கோடி சொத்துக்கு அதிபதி கலாநிதி மாறன். அவரது ஒரே மகள் காவியா அமெரிக்கா லண்டனில் படித்தவர். சன் பிக்சர் MD இவர்தான். நல்ல நிர்வாகத் திறமை படைத்தவர். இவ்வாறாக சினிமா செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.